Hello friends, Anna University November December 2024 எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா PH3256, சப்ஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். அரியர் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸுக்கான 16 மார்க்ஸ் இருக்குது. இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அரியர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைம் டஃப்பாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கரண்ட் எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது அரியர் எக்ஸாம் டஃப்பாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணி ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் வைட்மேன் ஃப்ரண்ட்ஸ்லாம். இது டேரக்ட் 16 மார்க்கும் வரலாம். அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. த டென்சிட்டி அண்ட் அட்டாமிக் வெயிட் ஆஃப் காப்பர் ஆர் 8900 kg meter minus cube and 63.5 gram per mole. The relaxation time of electron in Cu at 300 K is 10 power minus 14 second. Calculate the electrical conductivity of the copper. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தோடு சேர்த்து கேட்டாங்கன்னா 16 மார்க்ஸுக்கு இதை கேட்பாங்க. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஃபெர்மி டைரக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்ஸ்பிளைன் டைட் பைண்டிங் அப்ராக்சிமேஷன். அப்புறம் ஒரு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் கேரியர் கான்சன்ட்ரேஷன் இன் மெட்டல்ஸ். இது 16 மார்க் கொஷின். எக்ஸ்பிளைன் எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் அண்டு கான்செப்ட் ஆஃப் ஹோல். ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 16 மார்க்கில் கேட்பாங்க. தென் யூனிட் 2ல் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பி டைப் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர், எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர். அது கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஆல் எஃபெக்ட் அண்ட் இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இந்த ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ப்ராப்ளம். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஷார்ட்கி டயோட் ஓமிக் கான்டாக்ட். ரெண்டுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் படிச்சுக்கோங்க. தென் யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் டொமைன் தியரி ஆஃப் ஃபெரோ மேக்னட்டிசம். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் மேக்னெட்டிக் ஹார்ட் டிஸ்க். 8 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மேக்னெட்டிக் பிரின்சிபல் இன் கம்ப்யூட்டர் டேட்டா ஸ்டோரேஜ். இது ஒரு 8 மார்க். ரெண்டுமே சேர்த்து 16 மார்க் கொஷின். கம்பேர் டயா, பேரா அண்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். எக்ஸ்பிளைன் ஹிஸ்டீரியஸ் கர்வ்ஸ். டிஃப்ரென்ஷியேட் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் அளவு பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா கேரியர் ஜென்ரேஷன் அண்ட் ரீகாம்பினேஷன் ப்ராசஸ் ஒரு கொஷின். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் சோலார் செல் அண்டு ஃபோட்டோ டயோட். இது ஒரு கொஷின். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் OLED. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த டைம் வர வாய்ப்பு இருக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் OLED அண்ட் LED. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் லேசர் டயோடு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டயோடை ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு கொஷினை தவிர்த்து மீதி 3 கொஷின் 4 டயோடு இருக்குது. 4 டயோடையும் செல்லு டயோடு எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சிருங்க. யூனிட் 5ல் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட், எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப் ஆஃப் குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கூலும் பிளாக்கேட் எஃபெக்ட்டும் எக்ஸ்பிளைன் பிளாக் ஸ்பியர். அந்த 2 கொஷினையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிக் கான்செப்டாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. C0 கேட்னா என்னது, குவாண்டம் பிட்ஸ்னால் என்னது, குவாண்டம் சிஸ்டம் ஃபார் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங். ஒரு 4 மார்க்ஸ் அளவு எழுத பாருங்கள். இது மேக்ஸிமம் தனியாக இண்டிவிஜுவலாக கேட்டால் கூட 8 மார்க்ஸ் அளவு தான் கேட்க பார்ப்பாங்க. அது நீங்கள் ஒரு 4 மார்க்ஸ் அளவு அதோட பேசிக்காக அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கான்செப்டை பார்த்துட்டு போயிடுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கொஷினை நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. அதுலேருந்தே கேள்விகள் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தொடர்ந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.